ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆர்பி அனிமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டையிங் த நாட் வித் அமகாமி சிஸ்டர்ஸுங்கிற அனிமியோட சீசன் 1ஓட எபிசோடு 1 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதேமாரி இந்த அனிமி கொஞ்சம் 18+ அனிமி, அதனால் ஃபஸ்ட் எபிசோடே கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. இதில் மொத்தம் 24 எபிசோடு கரெக்டாக உண்டும். அரௌண்ட் மொத்தம் 24 எபிசோடு. அந்த 24 எபிசோடையும் நான் கரெக்டாக கண்டினியூ பண்ணிடுவேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வளவலன்னு பேசாமல் டேரெக்டாக நம்ம எபிசோடை பார்க்க போயிடலாம். கல்யாணங்கிறது மனிதர்களை இணைக்கிற ஒரு பந்தம். இப்படி மனிதர்களுக்குள்ள பந்தங்கள் இருக்க வேலை செய்யறவங்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில, குடும்பங்களுக்கு மத்தியில, அப்புறம் நான் ஆரம்பிக்கிற புது வாழ்க்கையில ஒரு பந்தம் இருக்க போதா? உள்ள ரொம்ப அழகா இருக்குல்ல? அப்படியா சொல்றேன்? கோவில வந்து படிக்கிறான், பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிறான் போல. கடவுள்கிட்டயே நேரடியா வந்து ஹெல்ப் கேக்குறான். வேற என்ன? நான் கடவுள் கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா நான் அது எதையுமே நம்புறதில்ல. இருந்தாலும் நான் கடவுளை நம்பலனாலும் இந்த இடத்துக்கு வரது மூலமா எனக்குள்ள ஒரு மன அமைதி கிடைக்கும். இங்க யார் இருக்கா? என் பேரு ஹுரியோ. நான் இங்க புதுசா வந்திருக்கேன். என்ன இது? உள்ள யாராவது இருக்கீங்களா? இவ்வளவு கத்துற இங்க யாருக்கும் காது கேட்கல போலயே. உள்ள இருக்காங்களா இல்லையா? அட என்ன இது? அம்மா, எந்த பக்கம் கோவில் இருக்க? தெரியல. அந்த லாண்டரி போடல பாரு. பொண்ணுங்களா? உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்களா? நல்ல வேலை. ஒருவேளை நான் கதவை திறந்து உள்ள போயிருந்தா எல்லாரும் நான் தப்பா நினைச்சிருந்திருப்பாங்க. நான் தப்பிச்சிட்டேன். எதுவும் பார்க்காத மாதிரியே இருந்துருவோம். அது நடக்கும்னு கனவுல கூட நினைக்காத. ஒளிஞ்சு போ சொன்னானே. அம்மா, என்ன இதெல்லாம்? இன்னும் நிறைய உப்பு எடுத்துட்டு வா. இந்த அசிங்கம் இங்கேயே அழிஞ்சு போகட்டும். ஆனா இவனுக்கு ரத்தம் வருதே. ரத்தத்தை துடைக்க டிஷ்யூ தான் கொடுக்கணும். இந்த வயசுல இருக்க எல்லாரும் கோவப்பட்டா மூக்குல ரத்தம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்களா கோவில் கண்ணிகளா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னையில இருந்து நான் இங்கதான் தங்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பத்தி சொல்லணும்னு நான் சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உன்னோட வணக்கம் ஒண்ணும் எங்களுக்கு தேவையில்ல. நீ ஒரு மோசமான பொறுக்கி பையன். அதுக்கு தான் நான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டேனே. அதை மறந்துடுங்கன்னு நான் தான் அப்பவே சொன்னனே. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு கோவில் கன்னிகளை இந்த குளத்துல பாப்ப? அது எதிர்பாராம நடந்தது. அதுக்கு நீ வருத்தப்படுற மாதிரி தெரியல. நீ ஒரு பொறுக்கி. பொறுமை. சரி சொல்லு, இங்க இருக்கிற பூசாரி எங்க இருக்காங்க? மன்னிச்சிருங்க, அவரு மறுபடியும் நாளைக்கு தான் வருவாரு. உண்மையாவா சொல்றீங்க? அப்புறம் ஒரியோ, நீ இப்போ 2வது வருஷம் ஹை ஸ்கூல் படிக்கிறதானே? இப்போ நான் உனக்கு ஒரு அக்கா மாதிரி. நான் உன்னை விட பெரியவன்றதுனால உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேளு. சரியா ஒரியோ? எங்க 3 பேர்லயும் ஏதா எப்போ ரொம்ப ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருப்பா தெரியுமா? ஏய், எதுக்கு இப்ப தேவையில்லாத கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, இங்க இருக்கிறதுலயே சின்ன பொண்ணு நான் மட்டும்தான். அதனால நீ என்கிட்ட தைரியமா பேசலாம். அதனால நீ என்ன உன்னோட தங்கச்சி மாதிரி நினைச்சுக்கோ. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், சரியா? என தங்கச்சியா? இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா தானே இருக்க போறோம். நான் இங்க ஒரு ஃப்ரீ லோடர் தானே. இது உன்னோட சொந்த வீடாவே நினைச்சுக்கலாம்.
உன்னெல்லாம் என்னால என் குடும்பமா ஏத்துக்க முடியாது. அதுவும் இல்லாம இந்த இடத்துல ஒரு பையன் தங்குறத என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஓ, ஏன் இந்த மாதிரி சொல்றியோனா? எனக்கு ரொம்ப நல்லது. நான் இந்த இடத்துல தங்க போறேனே தவிர நான் உங்க கூட ஒரு குடும்பமா இருக்க போறது கிடையாது. நான் படிக்கிறதுக்கு ஒரு அமைதியான இடம் வேணும், அவ்வளவுதான். சரி, இப்போதைக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். இங்க இருக்கும்போது உனக்கு சாப்பாடு வேணும்னா நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. அப்புறம் பேர் என்ன? உன்னோட பேரு உபு தானே? என்ன கரெக்டா தானே சொல்ற? கேட்கவே கொடுமையா இருக்க. அப்புறம் இதுதான் உன்னோட ரூம் ஒரியோ? எனக்குன்னு தனி ரூம் கிடைக்கிறது சந்தோஷமா தான் இருக்க. நான் தான் இந்த ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாரு. க்ளீன் பண்ணி வச்சிருக்கியா? எனக்கு தப்பா கேட்டுச்சா? வராத வராத. பாத்து ஜாக்கிரதை. என்ன சத்தம் அங்க? இது ஏன் தப்பு இல்ல? என்னால தாங்க முடியல. என்ன நடந்தாலும் சரி, நான் படிச்சே ஆகணும். நீ எப்ப பார்த்தாலும் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருப்பேன்னு நீங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். நீ இங்க இருந்து போறியா? நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், உன்னை நான் அப்புறம் பாக்குறேன். இந்த மாதிரி அழகான பொண்ணு உன்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு சொல்றியா? அப்ப வேற எதுக்கும் நீ வந்திருக்கல்ல? நீ ஏன் எல்லாம் முடிவு பண்ணாத. நீ உண்மையாவே பையனா இருந்தா இவ்ளோ அழகா இருக்க என்கிட்ட போய் இந்த மாதிரி ஏய், என்ன பண்ற? பேசுறியா? இரு. நீ கொஞ்சம் நிறுத்துறியா? வெளில போறியா இல்லையா? அடுத்தது தப்போமா? இப்ப என்ன ஆச்சு? இங்கே ஒரு சம்பவம் நடக்க போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிட்டு. எவ்வளவு படிச்சாலும் மண்டையில ஏறவே மாட்டேங்குதே. முகத்தை கழுவிட்டு வந்துதான் படிக்கணும். யாரோ இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்காங்க போலயே. இப்ப ஏகிட்ட வந்துட்டியா? போகல போறீங்க. இல்ல, அமைதியா இரு. என்ன பிரச்சனை? என்னாச்சு? உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிடுங்க. நீங்க தப்பா நம்ம மூணு பேர்கிட்டயும் அவன் தப்பா நடந்துக்க பாக்குறான். இல்ல, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் கொஞ்சம் உப்பு போட்டு வைக்கிறேன். சரி, இந்த நடுராத்திரியில நாம இங்க என்ன பண்றோம்? ஆ? என்ன இதெல்லாம்? ஓரிகமி. கையால தயாரிக்கப்பட்ட தாயத்து. யோனி, நீ ஏன் உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ண கூடாது? உன்னோட கையால நான் இதெல்லாம் தொட விட மாட்டேன். இதோட சக்திகளை இழந்துரும். இது எல்லாத்தையும் நீங்க பக்தர்களுக்கு கொடுப்பீங்களா? அதுல என்ன தப்பு இருக்கு? இந்த கோவில்ல எந்த வருமானமும் வரலன்னா நீங்க வேற என்ன காரணத்துக்காக இதெல்லாம் செய்யறீங்க? இதுதான் நாங்க பின்பற்றிட்டு இருக்கோம். இங்க வரவங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பை ஏற்படுத்துறதுக்கு தான் இது எல்லாமே. இதுதான் எங்கள மாதிரி கோவில் கன்னிகளோட வேலை. இது மூலியமா கடவுள் அவங்கள எப்பவும் பார்த்துட்டே இருப்பாரு. இதனால நிறைய அதிசயங்கள் நிகழும். என்ன பாக்குற? எதுக்காக நீங்க இந்த சிவப்பு கயிறை கட்டிட்டு இருக்கீங்க? இதுதான் எங்க அம்மா எங்களுக்காக விட்டுட்டு போனது. விட்டுட்டு போனாங்களா? எதுக்காக? எங்க அம்மாவை இனிமேல் பார்க்க முடியாது. ஆனா அவங்க உணர்வுகளை எங்களால எப்பவும் உணர முடியும். இதுதான் நாங்க பத்திரமா பாதுகாத்துட்டு வர பொக்கிஷம்.
சரி, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் படிக்கிறியா? இத மட்டும் தான் நீ செய்வியா? ஆமா, இதான் செய்வேன். கியோட்டோ யூனிவர்சிட்டியில மெடிக்கல் சீட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கியோட்டோ யுனிவர்சிட்டில மெடிக்கல் சீட்டா? வாவ் அச்சோ, நான் இது வரைக்கும் உன்னை பொறுக்கி பையன்ல நினைச்சிட்டு இருந்தேன். தயவு செஞ்சு என்ன அந்த மாதிரி எல்லாம் கூப்பிடாதீங்க. அப்படின்னா இதுதான் உனக்கு சரியான இடம். ஓ. இங்க இருக்கிற கடவுள்கள் எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்காகவே பிரசித்தி பெற்ற கடவுள்கள். நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த வருஷத்திலேயே பல அதிசயங்கள் நடக்க போற நேரம் இது. அதிசயமா? மாய நட்சத்திர மழை. என்ன இந்த குழந்தைங்க கதை புக்குல வர மாதிரியா? முன்னோர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வசந்த காலத்துல நட்சத்திரம் கீழே விழும்போது அந்த நட்சத்திர துகள்கள் உன் மேல பட்ட ஆசையெல்லாம் நிறைவேறும். கடவுள்கிட்ட தினமும் நீ வேண்டினா அவரு உன் ஆசையெல்லாம் நிறைவேற்றுவாரு. அதுக்கப்புறம் நிறைய அதிசயங்கள் நடக்கும். இதெல்லாம் கட்டுக்கதை. ஏன்டா இந்த மூக்குல மாதிரி இருந்து நேரங்கள்ல ரத்தம் சின்ன சின்ன வருது? நட்சத்திரங்கள் மட்டும்தான் கீழே விழ ஆரம்பிக்கும். அதெல்லாம் மூக்குல இருந்து பூமிக்கு ரத்தம் வரதுக்கு வருது. முன்னாடியே ரத்தம் கட்டி அத்தனையும் சாவா அந்த சாம்பலாயிடும். மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். அதே மூக்குல மாதிரி இருந்து ஒரு ரத்தம் வருது. நட்சத்திரம் பூமிக்கு கீழே ஏன்டா? வந்துச்சுன்னா அந்த நட்சத்திரம் எல்லாரையுமே எரிச்சு மொத்தமா சாம்பல் ஆக்கிடும். ஏன் எல்லாருமே இந்த அன்சைன்டிபிக் மூட நம்பிக்கையை நம்புறாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் சரியா புரிய மாட்டேங்குது. அவங்க மூளைக்கு சிறகு முளைச்சிருக்க. நான் சொல்லல, நீ ஒரு ராட்சசன்னு. நான் இவனுக்கு மனசார சாபம் விடுறேன். இவன் மூக்குல இருந்து வர்ற ரத்தம் இனிமேல் நிக்கவே கூடாதுன்னு. இது மந்திரத்துக்கான நேரம். சாபம் உண்மையாவே பழிச்சிரும். தயவு செஞ்சு வேணாம். அவனுக்கு உண்மையா தான் சாபம் விடுறேன். நீ ரொம்ப விளையாட்டு பையன் தெரியுமா? நீ எனக்காக என்ன வச்சிருக்கேன்னு பார்க்க ஆசையா இருக்கு. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? வேண்டிக்கிறது ஓம மேரிஸ் எதுவும் வேலைக்கு ஆகாத. இது மூலமா யாருக்கும் எதுவுமே நடக்க போறது இல்ல. அப்படி இருந்தாலும் கூட இங்க இருக்க எல்லாரும் இந்த கோவிலுக்கு வராங்க. கடவுளையும் மனிதர்களையும் இணைக்கிறது தான் இவங்களுடைய வேலை. ஒரு பூசாரியால இதெல்லாம் செய்ய முடியுங்கிறத என்னால நினைச்சு பார்க்க முடியல. ஆமா ஆமா, நன்றி, ரொம்ப நன்றி. This is present. கடவுளுக்கு நன்றி. சரி போ, எடுத்துக்கோ. Yes, she will be happy if you cherish this talisman. உங்களுக்கு ரொம்ப நன்றி. பை. கொய்டோக்கு நிறைய ஃபாரின் டூரிஸ்ட் எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. நீ கோவில் தேவதையா இருக்கணும்னா கண்டிப்பா இங்கிலீஷ் கத்துக்கணும். உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, நான் உனக்கு கத்து கொடுக்கறேன். நான் உன்கிட்ட ஏதாவது உதவி கேட்டேனா என்ன? இருந்தாலும் நீ இந்த முறை உதவி பண்ணலாம். இப்ப இருந்து நான் கண்டிப்பா இங்கிலீஷ் கத்துக்கிறேன். இதுதான் எங்க அம்மா எங்களுக்காக விட்டுட்டு போனது. இனிமேல் எங்களால எங்க அம்மாவை பார்க்க முடியாது. ஆனா எங்களால அவங்க உணர்வுகளை உணர முடியும். இதுதான் எங்க கிட்ட இருக்கிற பெரிய பொக்கிஷம். இல்ல, எங்க தேடியும் கிடைக்கல. நாங்க கிரவுண்ட் எல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்கவே இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க, நான் கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்துட்டேன். பரவாயில்ல யூனா, நம்ம வேணும்னா நாளைக்கு இன்னும் கொஞ்சம் தேடி பார்க்கலாம். கவலைப்படாத, கடவுள் நம்ம கூட தான் இருக்காரு. நமக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவாரு. ஆமா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா, கண்டுபிடிச்சிடலாம். என்ன சொன்னீங்க? கடவுள் உங்களை காப்பாத்துவாரா? வாழ்க்கையில இவ்வளவு முக்கியமான பொருளை ஒண்ணு தொலைச்சிட்ட நீங்க எப்படி இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க? கடவுள் உங்களுக்கு உதவுவாரா? அது எப்படி சாத்தியமாகும்? நீங்க எவ்வளவுதான் வேண்டிக்கிட்டாலும் அது எப்பவும் நடக்கவே நடக்காத. கடவுளோ இல்ல வேற யாரோ இப்படி யாரும் உங்க விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. நீங்க தான் நிறைவேற்றிக்கணும். இல்ல, இது உண்மை கிடையாது. உதவின்னு வந்தவங்கள கடவுள் கைவிட்டது கிடையாது. நான் சொல்றத கேளுங்க, ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடாதீங்க. நீங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. நீ இந்த இடத்த சார்ந்தவன் கிடையாது. யூனா,
இதெல்லாம் நல்லதுக்கு தான். இப்படி முரண்பாடா இருந்தாதான் நம்ம 2 பேருக்குள்ள ஒரு இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும். ஓரியோ, நான் உள்ள வரலாமா? நீ என்ன பண்ற? ஆ, என்னாச்சு? ஆசாஹி, ஓரியோவ கடவுள் எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. நீ சொன்ன மாதிரி இந்த குடும்பத்திலேயே சின்ன பொண்ணு நீதான். நீ அழக்கூடாது, அழாத. இவங்க 2 பேரும் சண்டை போடாம நல்லபடியா பழகிறதுக்கு நாம என்ன பண்ணலாம்? ஒருவேளை இது நடக்காமலே போயிடுமோ? ஆ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஆசாஹி? தேவையில்லாத புக் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஆ, வேணாம் வேணாம், இப்போதைக்கு தேட வேணாம். பசங்க இதெல்லாம் ரொம்ப ரகசியமா வச்சிருப்பாங்க தெரியுமா? என்ன என்ன இது? நான் ஏதாவது இருக்கான்னு பாக்கும்போது இது இருந்துச்சு. இது ஒரியோவும் அவனோட அம்மாவும் தானே? ஒரியோட கடந்த காலத்தை பத்தி தாத்தா நம்ம கிட்ட ஒரு தடவை சொன்னார் இல்ல? அவன் சின்ன வயசுலயே அவனோட அம்மாவையும் குடும்பத்தையும் இழந்துட்டதா சொன்னாங்க. அவன் அனாதை இல்லத்துலதான் வளர்ந்ததா என்கிட்ட சொன்னாங்க. ஒருவேளை அவன் ஒவ்வொரு நாளும் கடவுள் கிட்ட வேண்டி இருப்பான் போல. ஆனா உன்னோட வேண்டுதல் எதுவுமே நிறைவேறல, அதுதானே? நம்ம விருப்பப்படுறத கடவுளும் மத்தவங்களும் நிறைவேற்றுறதை விட நாமளே அதை நிறைவேற்றிக்கணும் தான் அவன் விருப்பப்படுவான் போல இருக்கு. அவன் அவனையே நம்புறான். எல்லாம் சரியாயிடும். அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன ஃபீல் பண்றாங்களோ சொல்ல மாட்டாங்க. அவங்க நல்ல மனசு வெளியே காட்டிக்க மாட்டாங்க. நீ சொல்றது சரிதான். அப்படின்னா இனிமே நமக்கு எந்த கவலையும் வேண்டாம். அவனும் நம்மள மாதிரி தான். அவனும் நம்ம பக்கம்தான். என்ன அது இங்கேயும் இல்ல? எனக்கு தெரிஞ்சு இது சுலபமா கிடைச்சிடாதுன்னு நினைக்கிறேன். சரி, நான் விடியற வரைக்கும் காத்திருந்தாகணும். நான் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கேன்? நாம பிரேயர் பண்ணணும். இது மூலியமா கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்டுட்டு நம்மள கண்காணிச்சிட்டு இருப்பாரு. சரியான நேரத்துல அதிசயங்கள் நடக்கும். அவளுக்கு அவளுடைய பொக்கிஷம் கிடைக்கணும். சீக்கிரம் கிடைக்க வை. நமக்கு வேணும்ன்றத சத்தமா வேண்டது ஒரு நல்ல பழக்கம்தான். அப்பதான் கடவுள் நம்ம சொல்றத தெளிவா கேட்டுப்பாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தியா? நான் உன்கிட்ட தப்பா நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிட. நானும் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடு. சரி, கடவுள் மேல இப்ப கொஞ்சம் நஞ்சம் மரியாதை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்பதான் உனக்கு இந்த கோவில்ல வசிக்கிறதுக்கான தகுதி கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஓ அப்படியா? ரொம்ப நன்றி. இங்கேயா இருக்கீங்க? உன்னை நினைச்சு நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? நீ வேற எங்கேயோ உலகத்துக்கு ஓடி போயிட்டியோன்னு நினைச்சேன். நடுராத்திரியில லவர்ஸ் 2 பேரும் ரொம்ப ஆசையா சந்திச்சுக்கிறாங்க. ஐயோ ஆசாஹி, எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா யோனா? என்ன மன்னிச்சிடுங்க. யோனா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க வீட்டுக்கு போலாம். சரி, இருந்தாலும் உங்க பொக்கிஷன் கிடைக்கலையே. பரவாயில்ல விடு, நாம அப்புறமா அதை மெதுவா தேடிக்கலாம். நாம தான் கடவுள் செமையா இருக்கு அது. ஏதாவது அதிசயம் நடந்தா அது கண்டிப்பா கிடைக்கும். எஃபெக்ட்ஸும் சூப்பரா இருக்கு.
என்ன இது? இது மாய நட்சத்திர மழை. வாவ், அருமையா இருக்கு. செரி லீஃபா? ஓ, இதானா? நட்சத்திர மழையும் செரி பூக்கணும் ஒரே நேரத்துல கீழே விழுது. பார்க்க அருமையா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இதெல்லாம் இந்த அதிசயம் ஒண்ணும் அவ்வளவு பெருசு கிடையாது. அட கடவுளே, நீ சரியான போர் தான். அந்த மாதிரி ரசனையே இல்லாத பசங்களை பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவ்வளவு தூரம் நீ போகணும்னு அவசியம் இல்ல. ஆனா இங்க பாரு, உன்னோட கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் என்னன்னு பாரு. இதெல்லாம் அழகான அதிசயம் தானே? ஆமா, அது கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. இப்ப கூட நீ நேர்மையா பதில் சொல்ல மாட்டல. இந்த மாதிரி இந்த நேரத்துல 3 அழகான பொண்ணுங்க கூட இருக்கிறது உனக்கு எவ்வளவு அதிசயம் தெரியுமா? அதிசயங்கள்லாம் இப்ப ரொம்பவே ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பாரு, மறுபடியும் அதிசயங்களை நீ கேவலப்படுத்துற. யூனா, அவன் மந்திரங்களை இல்ல நம்மளையே கேவலப்படுத்துறான்.